குடிப்பழக்கத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அடிமையாக்குறதுனால ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணா. குடிச்சு குடிச்சு அவரு மேலேயே கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி கோவப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா நான் வந்து இங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன். அவரு என்னைய பார்க்க வரேன்னு சொல்லி கூட வந்து பார்த்துட்டு தான் போனாரு. லாஸ்ட் டைம் சண்டை போடவும், சரிப்பா நான் இங்க இருக்கேன், திங்கக்கிழமை அடுத்த நாள் மாலை போடுறதா இருந்துச்சுங்கண்ணா. அவரு மாலை போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. சரிப்பா நீ சண்டை போடாத, நீ மாலை போட்டு அம்மா வீட்டுக்கு வா, அம்மாவை கூட்டு வா, பேசிக்கலாம், நீ குடிக்காதன்னு சொல்லிட்டு வந்தேன். வர வழியில இப்படி ஆயிடுச்சு. அவங்க அப்பாட்ட கூட லாஸ்டா பேசினாங்க. பேசினதுக்கு அவங்க அப்பா கூட, எங்க மாமனார் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கண்ணா. நான் என்ன சொன்னாலும் உடுத்தங்கமையில ஒன்னாகாது, பாத்துக்கலாம், சரியாயிரும்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு நடக்குதுன்னா அந்த நாள் நைட்டே போன் பண்ணி புலம்புவேன். மாமா இப்படி ஆயிடுச்சு, மாமான்னு கூட கூப்பிட மாட்டேன், அதிகமா டாடி பான்னு தான் கூப்பிடுவேன். இப்படி ஆயிடுச்சுங்கப்பா, என்ன பண்ணட்டும் நானு, என்ன இப்படி போட்டு படுத்துறானே, சொல் பேச்சு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவேன். சரியாயிண்டா என்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாது, 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க, எல்லாருமே விளக்கிட்டாங்க. அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா, நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா, உண்மையாலுமே எங்க போனாலும் சொல்லிட்டே இருப்பானா, என் கூடவே வருவானா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் உன்னை பாக்குற கூட விடலன்னு சொன்னாங்க, என்ன பிரச்சனை? அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா, அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதான் நான் விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர்சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. அங்க பண்ணதுனால அழுக கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு ஓரமா நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா.